ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரொம்ப பெருசுன்னு நினைக்கிற எந்த ஒரு விஷயத்துக்குமே ஆரம்பங்கிறது ஒரு சின்ன புள்ளியாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் எங்களோட வீட்டு தோட்டத்துக்கான ஆரம்ப புள்ளிங்கிறது 4 தகர டின்ல நடவு பண்ண 4 ரோஜா செடிகள் தான். அதே மாதிரி நீங்களும் உங்களோட கனவு தோட்டத்தை, அழகான கனவு தோட்டத்தை இன்றைக்கே ஆரம்பிங்க. ஒரு சின்ன தொட்டியிலிருந்து உங்களோட தோட்டம் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு krishna-home-garden. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் மாங்காய் அறுவடை தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 2 அறுவடை பண்ணிட்டோம் நம்ம மாங்காய். இப்போ 3வது அறுவடை. ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம அந்த டூலை வச்சு உயரத்தில் இருக்க மாங்காயெல்லாம் பறிச்சிடுவோம். அடுத்ததாக கீழே இருக்கிறதெல்லாம் நம்ம கையாலே பறிச்சுப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாங்காயெல்லாம் எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். இதில் கட் பண்ணி கீழே போட்டு கட் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த டூலை யூஸ் பண்ணி நிறைய மாங்காய் பறிச்சிட்டோம். இப்போ கீழே இருக்கிறத பறிக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தரையோடு தரையாக உட்காந்துட்டு இருக்கு மாங்காய். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தோட்டத்து மாங்காய் அறுவடை ரொம்ப சிறப்பாக நடந்து முடிஞ்சது. பாருங்கள், இன்றைக்கி இவ்வளோ மாங்காய் அறுவடை பண்ணியிருக்கோம். இன்னமும் கூட நிறைய மாங்காய் இருக்குது. அதெல்லாம் அடுத்த அறுவடையில் தான் பறிக்கணும். நம்ம தோட்டத்துலேருந்து நம்ம கையால் அறுவடை பண்ண மாங்காயை இயற்கை முறையில் எப்படி பழுக்க வைக்கிறது நம்ம அடுத்ததாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.